Dear Vestigians, good morning. நான் அசோக் பேசுகிறேன், சீனியர் ஏரியா சேல்ஸ் மேனேஜர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றிகள் மற்றும் பாராட்டுகள் சொல்ல இந்த நேரத்தில் நான் கடமைப்பட்டிருக்கேன். பிகாஸ் போன மாதம் உங்கள் எல்லோருடைய இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்கிற அந்த ஒரு நோக்கம் அப்படிங்கிறது இருந்ததுனால ஆல் டைம் ஹை சேல்ஸாக நம்ம கிட்டத்தட்ட 14.7 crores லாஸ்ட் மந்த் நம்மளுடைய டர்ன் ஓவர். ஸோ இந்த லாக்டவுன் அப்படிங்கிற டயத்தில் எத்தனையோ சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணியிருந்தா கூட பட் இந்த சேலஞ்சஸ்லாம் எனக்கு வெஸ்டீஜ் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத ஒன்ஸ் அகைன் நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கான ஒரு அடையாளம் தான் நம்மளுடைய ஆல் டைம் ஹை சேல்ஸாக போன மாதம் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய இந்த 14.7 crores. ஸோ ஈவன் இன்ஃபேக்ட் ஆல் இண்டியா லெவல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 240 கோடி நம்மளுடைய டர்ன் ஓவருக்கு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. உங்களுடைய இந்த உழைப்பினால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து நம்மளால அடைய முடிஞ்சது. வெஸ்டீஜ் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு எத்தனை விதமான ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்ஸை கொண்டு வரக்கூடிய ஒரு நிறுவனம்ங்கிறது இன்னைக்கு மார்க்கெட்ல பல பேரை வந்து ஆச்சரியப்பட வச்ச ஒரு விஷயம். ஏன்னா நம்ம கொண்டு வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இன்னைக்கு நிறைய அது பின்னாடி ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கு. ஸோ எந்த ப்ராடக்ட் நம்ம கொண்டு வந்தோம்னா இன்னைக்கு அது மார்க்கெட்டுக்கு வந்து அது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி தான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இந்த கம்பெனி வந்து செஞ்சுக்கிட்டே வராங்க. ஸோ அந்த வகையில் ரீசெண்டாக நம்ம லான்ச் பண்ண இன்னொரு முக்கியமான ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கான ஒரு ப்ராடக்ட்ல இந்த மேக்டிரைவ் நானோ எனர்ஜைசர். இன்ஃபேக்ட் இதுல நிறைய சந்தேகங்கள், நிறைய கேள்விகள் இனி வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதனால தான் ஐ தாட் ஓகே இன்னைக்கு இந்த ஒரு ட்ரைனிங் நம்ம கொடுக்கறதுனால ஸோ மேற்கொண்டு இருக்கக்கூடிய சில டவுட்ஸ் வந்து நம்மளால கிளாரிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த மேக்டிரைவ் நானோ எனர்ஜைசருக்கான இந்த ட்ரைனிங். ஸோ கிரேட். இன்ஃபேக்ட் இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ண ஆரம்பிச்சு எத்தனை விதமான சந்தேகங்கள் இருந்தால் கூட பட் இன்ன வரைக்கும் ரொம்ப டிமாண்ட்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாகவும் இந்த கேட்டகரிக்குள்ள இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. ஃபைன். அப்போ சில அடிப்படையான விஷயங்கள் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ எந்த செக்மெண்ட்ல இந்த ப்ராடக்ட் நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ் எதை நம்ம ஹைலைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்து டெஃபினட்டா நமக்கு கிடைக்கும். எஸ், ஹெல்த் அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப். இன்னைக்கு எதை எடுத்தாலுமே நம்ம முக்கியமாக முதல்ல பார்க்க வேண்டியது நம்மளுடைய ஆரோக்கியம். ஏன்னா நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது நம்ம கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க முடியாது. இன்ஃபேக்ட் இந்த உலகமே வந்து இதை பத்திலாம் நீங்க நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. ஆல் ஆஃப் அ சடன் இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் இந்த பாதிப்பு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு வெஸ்டீஜ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை பெரும் அளவுல பாதிக்கல. ஏன்னா ஒரு வகையில நம்மளுடைய ப்ராடக்ட் செக்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இது முழுக்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்படிங்கிறதுனால நம்மளுடைய ஆரோக்கியம் மற்றும் நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து எந்த அளவுக்கு பெட்டரா வச்சிருக்க முடியும் அப்படிங்கிற நாலேஜ் நிச்சயமாக நம்ம கையில இருக்கு. அதனாலதான் இந்த சிச்சுவேஷன்ல கூட வெற்றிகரமாக நம்ம வியாபாரத்தை கொண்டு போக முடிஞ்சது. அப்ப இதோட முக்கியத்துவம் என்ன, நம்ம ஏன் ஆரோக்கியமாக இருக்கணும் அண்ட் நம்மளுடைய வாழ்க்கையோட தரம் எந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது இது ரெண்டுமே முக்கியமான ஒரு விஷயம். இதை பத்தி நம்ம தெரிஞ்சிருந்தா கூட பட் என்னென்ன காரணங்கள்னால இன்னைக்கு இந்த பாதிப்புகள் ஏற்படுது. ஸோ ஒரு காலத்துல வண்டிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. பட் இன்னைக்கு பார்க்கலாம், இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான வண்டிகள் வந்து ஒரு மாசத்துல இன்னைக்கு ரோட்ல வருது. இன்னைக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே போல வந்து இன்னைக்கு ஈஸியா வண்டி நம்ம வாங்க முடியும். அந்த லோன்ஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப ஃபிளெக்சிபிளா இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆயிடுது, இன்னைக்கு முன்ன விட அதிகமாக இன்னைக்கு வாகனங்கள் ரோட்ல போக ஆரம்பிச்சிருக்கு. சராசரியா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20,000 வண்டிகள் இன்னைக்கு வந்து விற்பனை ஆயிட்டு இருக்கு. அப்போ நம்மளுடைய ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாகனம், ஏன்னா இன்னைக்கு நம்மள வந்து ரொம்ப ஈஸியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம கொண்டு போகக்கூடியதும் சரி, இன்னைக்கு ஒரு கம்ஃபர்ட், இன்னைக்கு ஒரு மோர் தென் லக்ஸுரி அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு அன்றாட அத்தியாவசியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடியதும் முக்கியமாக இன்னைக்கு நம்மளுடைய வாகனம். அது 2 வீலரா இருக்கலாம், இல்ல 4 வீலரா இருக்கலாம், இல்ல பெரிய பஸ்ஸா இருக்கலாம், இல்ல ட்ரக் இருக்கலாம். ஸோ இது மாதிரி எத்தனை விதமான வெஹிக்கிள்ஸ் இருந்தாலுமே இன்னைக்கு இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா இன்னைக்கு உலகமே ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும். அப்ப நம்மளுடைய ஆரோக்கியம் இது மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காமல் நம்ம வச்சிருக்கிற வாகனத்தோட ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ரெண்டுமே ஒன்றாக சேரும் போதுதான் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய இந்த சுற்றுப்புற சூழல் இதையுமே நம்ம ஆரோக்கியமாக வச்சிருக்க முடியும். நம்ம உடம்புக்குள்ள எத்தனை விதமான உறுப்புகள் இருக்கு. இந்த உறுப்புகள் இதெல்லாமே டிரைவ் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. விட்டமின்ஸ் இருக்கலாம், மினரல்ஸ் இருக்கலாம், என்சைம்ஸ் இருக்கலாம், ஹார்மோன்ஸ் இருக்கலாம்.
ஸோ இதெல்லாமே ஒரு மாதிரி ஒரு கேட்டலிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நம்ம உடலோட இயக்கம் இது சரியான முறையில நடக்கிறதுக்கு இது தூண்டுகோலாக இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் அன்றாடம் நம்ம உணவுலேருந்து நமக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு. பட் இதெல்லாமே தாண்டி நம்ம இன்னைக்கு வெளியில போறோம் வரோம், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை தரம், பழக்க வழக்கங்கள், 3 முக்கியமான விஷயங்கள் காற்று, தண்ணீர் மற்றும் உணவு, இது எல்லாமே எந்த அளவுக்கு அதிகமாக மாசுபட்டிருக்கோ அந்த அளவுக்கு நம்ம உடலோட ஆரோக்கியத்தையுமே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இன்னைக்கு மாறிட்டு இருக்கு. ஏன்னா அது முக்கியமாக நம்மளுடைய உடல் உறுப்புகளை போய் பாதிக்குது. அந்த உறுப்புகள் பாதிக்கும் போது உடம்புக்குள்ள நோய் வளர ஆரம்பிக்குது. அந்த நோய் வளரும் பொழுது நம்ம வாழ்நாள் முழுக்க ஒரு நோயாளியாக இன்னைக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஸோ எப்படி நம்ம உடம்புக்குள்ள இந்த இயக்கம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதே போலதான் நம்மளுடைய வாகனத்திற்கும் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் இன்ஜின். இந்த இன்ஜின் தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லாமே என்னன்னா உறுப்புகள் மாதிரிதான். அப்ப இந்த உறுப்புகள் நம்ம உடம்புக்குள்ள உறுப்புகள் வேலை செய்ய எத்தனை நல்ல விஷயங்கள் தேவைப்படுதோ அதே போல ஒரு வண்டியில் இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் அது சரியாக செயல்படணும், அதற்கான ஆரோக்கியம் கிடைக்கணும், ஒரு நீண்ட லைஃப் வந்து அதுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் என்ன? ஒரு வண்டியிலுமே இருக்கக்கூடிய அந்த இன்ஜின். நமக்கு இதய துடிப்பு இருந்தா தான் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இன்ஜின் சரியான முறையில் செயல்பட்டால் மட்டுமே அந்த வண்டியோட செயல்பாடுகளும் சிறந்த முறையில் இருக்கும். இப்போ இன்ஜின் எஃபிஷியன்சி, ஏன்னா நார்மலாக ஒரு வண்டி நம்ம வாங்குறோம், ஒரு 2 வீலர் இருக்கலாம் ஆர் ஒரு கார் இருக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷமாச்சும் அந்த வண்டி நம்ம வந்து ஓட்டணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணும். அப்போ அது ஒரு 10 வருஷம் மினிமம் நமக்கு அது சர்வே பண்ணும் அப்படின்னா அப்போ அதோட ஆரோக்கியத்தை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ இன்ஜின் எஃபிஷியன்சி நல்லா இருந்தால் தான் மைலேஜும் நமக்கு நல்லா கிடைக்கும். அதே போல சுற்றுப்புற சூழல் அதிக புகையினால அந்த மாசு ஏற்படாமலும் நம்ம தடுக்க முடியும். அப்போ ஒரு வண்டியோட இதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஜின், ஸோ இன்ஜினோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதுவும் கரெக்டாக நடக்கணும். அந்த பிஸ்டன் மூவ்மெண்ட் எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் போனாலும் சரி, இல்லை எவ்வளோ ஸ்பீட்ல நம்ம போனா கூட சரி, அது அதிகமாக அந்த டேமேஜஸ் ஏற்படக்கூடாது, இந்த வேர் அண்ட் டேர் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. அப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு பாதுகாப்பு சரியான முறையில் கிடைக்கும். அந்த வகையில தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா ஒரு இன்ஜினோட எஃபிஷியன்சி கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்கள்ல இதனால ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கக்கூடியது. அப்ப இன்ஜினோட ஆரோக்கியம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் அந்த அந்த வண்டியோட முழு இயக்கமே வந்து சீரான முறையில் இருக்க முடியும். ஸோ மேக்சிமம் இன்ஜினோட லைஃப் ஆர் நம்ம வண்டி வச்சிருக்கக்கூடிய அந்த மேக்சிமம் லைஃப் அதுல அந்த பிரேக் டவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா வேரண்டர்னால வந்து பிரேக் டவுன் ஆகலாம், இன்ஜின் சீஸ் ஆகலாம், இன்ஜின்ல எத்தனை விதமான கோளாறுகள் வந்து ஏற்படலாம். இது நார்மலா ஒரு இன்ஜினோட லைஃப் பொறுத்த வரைக்கும் அந்த ஏஜ் ஆக 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 ஆட்டோமேட்டிக்கா இந்த டேமேஜஸும் இன்ஜின்ல மல்டிப்ளை ஆக தான் செய்யும். எப்படி நம்ம உடம்புக்குள்ள இந்த ஏஜிங் ப்ராசஸ்னால நிறைய பிரச்சனைகள் உடம்புக்குள்ள உருவாகுதோ அதே போல இன்ஜினுக்கும் இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படலாம். பட் எவ்வளவுக்கு எவ்வளவு ரொம்ப குறைவாக. இப்ப நம்ம உடம்புல அடிக்கடி நோய் வந்தா அது ஒரு மிகப்பெரிய ஒரு அறிகுறி, நம்ம ஆரோக்கியம் இல்லாத தன்மை இல்ல, உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கு அப்படிங்கறத உணர்த்தக்கூடியது. அதே போலதான் இன்ஜின்ல அடிக்கடி இந்த பிரேக் டவுன் ஏற்படாமல் அது மாட்டுக்கு அது சீராக அந்த ரன்னிங் இருந்துச்சுனாலே முழுமையான அந்த இன்ஜின் லைஃப் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ லாஸ்டிங் பர்ஃபார்மன்ஸ், எஸ்பெஷலி ஸ்பீடு போகும்போது அந்த ஸ்பீட்ல வந்து இன்ஜினோட எஃபிஷியன்சி இன்னும் நல்லா இருக்கும். கரெக்டான அந்த ஃபியூல் எஃபிஷியன்சி இது எல்லாமே வந்து கரெக்டான முறையில் கிடைக்கணும். ஒரு சின்ன ஜெர்க் கூட இல்லாம அந்த ஸ்மூத் டிரான்சிஷன், ஒரு கியர்ல இருந்து இன்னொரு கியர் நம்ம மாத்தி போறோம் அப்படின்னா கூட அந்த டிரான்சிஷன் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருந்துச்சுன்னா தான் இன்ஜின்ல அதிக ஸ்ட்ரெயின் வந்து ஏற்படாது. அதே போல ரெகுலர் மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ண வேண்டியது அவசியம். அதனால தான் நம்ம பொதுவா சர்வீஸ் அப்படின்னு ஒரு இன்ஜின் ஆயில் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். as well as இன்ஜின்ல வேற என்னென்ன ஃபால்ட் இருந்தாலுமே அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி இன்ஜினோட எஃபிஷியன்சி வந்து இந்த லைஃப் வந்து நம்ம ஒரு சர்வீஸ் போகும்போது நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் மோர் தென் எனிதிங் சர்வீசஸ் அப்படின்னு நம்ம போனா கூட ஈவன் இன்னைக்கு மேக்ஸிமம் என்ன பண்றாங்க, ஒரு வியாபாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நம்ம சர்வீஸ் விட்டா கூட இன்னைக்கு வந்து ஒரு ஃபுல்லா அந்த மெக்கானிசம் கரெக்டா வந்து கண்ட்ரோல் எடுத்து அதை சரியான முறையில வந்து அதை பழுது பார்க்கறது அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய இடத்துல கிடையாது. அகைன் இட்ஸ் பிசினஸ். ஸோ அந்த பிசினஸ் அப்படின்னு வரும்பொழுது ஸ்பேர்ஸ் தான் இன்னைக்கு மெயினா ஒரு இன்கம். அப்ப என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி இந்த ஸ்பேர்ஸை மாத்திர மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விட்டுறாங்க. அப்ப என்ன ஆயிடுது, திரும்ப திரும்ப வேற ஏதாவது சேஞ்ச் ஆஃப் ஸ்பேர்ஸ் வரும்போது இந்த அடாப்டபிலிட்டி இதுவுமே குறைய ஆரம்பிக்குது. இதனாலுமே இன்னும் இந்த வேர் அண்ட் டேர் வந்து அதிகம் ஆகலாம். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய வண்டி இதோட ஆரோக்கியமாக இருக்கலாம்.
ஆர் வண்டியில் இருக்கக்கூடிய இன்ஜினோட ஆரோக்கியமாக இருக்கலாம், ஆர் நம்மளுடைய ஆரோக்கியமாக இருக்கலாம். இதெல்லாமே என்ன சொன்னோம், இன்டர்லிங்க். ஏன்னா இன்னைக்கு ஒரு வாகனம் இல்லாம நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதோட தேவை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டே வருது. ஸோ ஒரு ஃபேமிலிக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வெதர் 2 வீலர்ஸ் இருக்கலாம், ஆர் அதுக்கு மேலே போகும்போது கார் தேவைப்படலாம், ஆர் ஈவன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நம்ம எடுத்தா கூட எஸ் டெஃபினட்டா அட் டைம் நிறைய பேர் கேரி பண்ணக்கூடியது. அப்போ இன்னைக்கு நம்மளுடைய மொபிலிட்டி ஆர் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் இல்லாம நம்மளால நிச்சயமாக வாழ முடியாது. ஸோ நம்மளுடைய ஆரோக்கியம் எப்படி லைஃப் லாங் நம்ம சீராக எந்த விதமான நோய் நொடி எதுவுமே ஏற்படாமல் நம்ம ஆரோக்கியமாக வாழணுமோ, அதே போல நம்ம ஒரு வண்டியை நம்ம வாங்கி அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதோட மேக்சிமம் லைஃப் நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த லைஃப் டைம் வரைக்கும் மினிமலான ஒரு ப்ராப்ளம்ஸ் ஆர் ஒரு இஷ்யூஸ் ஆர் பிரேக் டவுன்ஸ் இது ஏற்படுறது நல்லது. ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வண்டியில வந்துட்டே இருந்தாலுமே அகைன் இது வண்டியோட ஆரோக்கியத்தையும் பாதிக்கக்கூடியது அண்ட் ஆஸ் வெல் அஸ் நம்முடைய சுற்றுப்புற சூழல் இதோட ஆரோக்கியத்தையுமே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சராசரியா ஒரு கார்ல இருந்து 4600 கிலோகிராம் கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியில வருது. ஸோ ஒரு வருஷத்துல 4600 கிலோகிராம் கார்பன் டை ஆக்சைடு ஒரு கார்ல இருந்து வருது அப்படின்னா இன்னைக்கு சராசரி ஒரு நாளைக்கு 20,000 வண்டி வெளில வருது. அப்போ ஒரு மாசத்துக்கு என்ன யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாகனங்கள் இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. 1,00,000 வண்டி ஒரு மாசத்துல வந்துச்சுன்னா கூட இப்ப 4600 இன்ட்டு 1,00,000 இன்ட்டு 12 போட்டு பாருங்க. அப்ப இத்தனை கார்பன் டை ஆக்சைடு இன்னைக்கு நம்ம மாசு காற்றுல வந்து இன்னைக்கு கலந்துட்டே தான் இருக்கு. ரீசெண்ட் டைம்ஸ்ல நீங்க நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ்பெஷலி டெல்லியில ஹையஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி, அண்ட் ரெண்டாவது சென்னை ஹையஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி. இன்ஃபேக்ட் ஆனா இந்த 4 மாசத்துல பிகாஸ் ஆஃப் இந்த கொரோனானால அதிக வாகனம் ரோட்ல போகாத ஒரு ரீசன்ஸ்னால என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு வந்து இந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருக்கு. ஏன்னா நேச்சுரலா இந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு மெக்கானிசம் இன்னைக்கு நம்ம கிடைச்சிருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இயற்கை, நேச்சர். அண்ட் முக்கியமாக இந்த நேச்சர் பொறுத்த வரைக்கும் மரங்கள். ஏன்னா மரங்கள் ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணுது. அப்ப அதிகமாக இந்த மரங்கள் இருந்தா தான் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த வாகனத்திலிருந்து வரக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ண முடியும். அதே மாதிரி அதிக அளவில் ஆக்சிஜனையுமே ரிலீஸ் பண்ண முடியும், சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பாக வச்சிருக்க முடியும். பட் இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நிலைமை என்ன அப்படின்னா பெரும்பாலும் இன்னைக்கு மரங்கள் அழிக்கப்பட்டு இருக்கு, காடுகள் அழிக்கப்பட்டு இருக்கு. நீங்க எத்தனை விதமான நிலங்கள் இது அழிக்கப்பட்ட அந்த இடத்துல எல்லாமே இன்னைக்கு பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இன்னைக்கு நிறைய நடந்துட்டு இருக்கு. அப்போ பெரும்பாலும் இந்த மரங்கள் குறைஞ்ச ஒரு காரணத்தினால சராசரியாக இந்த 4600 கேஜி கார்பன் டை ஆக்சைடு இதை அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 220 முழுமையாக வளர்ந்த மரங்களால மட்டும்தான் முடியும். அப்ப ஒரு வண்டியிலேருந்து வரக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 220 மரங்கள் தேவைப்படுது. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு மாசத்துக்கு 20,000 வண்டி, ஒரு நாளைக்கு 20,000 வண்டி வெளில வந்துட்டு இருக்கு அப்படின்னா எத்தனை மரங்கள் தேவைப்படுது. ஆனா இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு மரங்களும் கிடையாது. அப்ப இந்த பொல்யூஷன் இதை அப்சர்வ் பண்றதுக்கான இயற்கையான வழிமுறைகளும் இன்னைக்கு பெரிய அளவுல இல்ல. அதனாலதான் இன்னைக்கு எத்தனை விதமான டிசார்டர்ஸ், நோய் தொற்றுகள் ஏற்படுறதுக்கான ஒரு காரணமாக இன்னைக்கு மாறிட்டு இருக்கு. ஏன்னா வாகன புகை இதுவும் இன்னைக்கு வந்து ஏர் பொல்யூஷன்ல முக்கியமான ஒரு காரணம். ஏர் பொல்யூஷன் இதுதான் 4th டெட்லியஸ்ட் கில்லர். மனித குலத்தை அழிக்கக்கூடிய முக்கியமான ஒரு டெட்லியஸ்ட் கில்லரா இருக்கக்கூடியதான் இந்த ஏர் பொல்யூஷன். அப்போ ஒரு வாகனத்திலிருந்து வரக்கூடிய இந்த புகை, இதுல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு இது இயற்கை சூழலும் இன்னைக்கு இல்ல, இதுக்கு அதிகமாக மனித குலத்தை பாதிக்கக்கூடிய விஷயமாக மாறிட்டு இருக்கு. அதனாலதான் ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 8ல் ஒருத்தர் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோயால பாதிக்கப்படுறாங்க. இதான் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், AQI அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்ஃபேக்ட் ஏர் பியூரிஃபையர்ஸ் நம்ம மெயினா பயன்படுத்துறதுக்கு ரெக்வெஸ்ட் பண்றதுக்கான ரீசன் பிகாஸ் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பொல்யூட்டட் ஏர்னாலுமே ஆர் நிறைய விஷயங்கள் பொல்யூஷன் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பொல்யூஷனால இன்னைக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகமாயிட்டு வருது. அப்போ இதை சரியான முறையில நம்ம கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இறப்புகள் இனி இருக்கக்கூடிய ரேஷியோ இன்னும் பல மடங்கு அதிகம் ஆகலாம். எஸ்பெஷலி நுரையீரல். ஏன்னா நுரையீரலோட முக்கியமான வேலைகள் என்ன, ஆக்சிஜனை
ரத்தத்துக்கு கொண்டு போகணும். அதன் மூலமாக நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்களுக்குமே போகுது. உடம்புல இருந்து கார்பன் டை ஆக்சைடை திரும்ப வெளியில ரிலீஸ் பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 10 சிட்டிஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுல ஹைலி பொல்யூட்டட் சிட்டிஸ்ல கிட்டத்தட்ட 6 சிட்டிஸ் இந்தியாவில தான் இருக்கு. அப்ப உலகத்திலேயே அதிகமான காற்று மாசுபட்டிருக்கக்கூடிய சிட்டிஸ் இந்தியாவுக்குள்ள தான் இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களும் அதிகமாகும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, எதனால இந்த பொல்யூஷன் வந்து அதிகமாகுது, இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள். எஸ், ஃபர்ஸ்ட் இது நோய் இல்ல பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்துதான் இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள். இதை தாண்டி எத்தனை விதமான பாதிப்புகள் இந்த ஏர் பொல்யூஷனால ஏற்படக்கூடியது. ஸோ எப்போ இந்த மேஜர் காஸ் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு இந்த ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் முக்கியமாக இந்த ஏர் பொல்யூஷன் ஏற்படுறதுக்கு பெரும் அளவில் இன்னைக்கு வகிக்கக்கூடியதான் இந்த டிரான்ஸ்போர்ட், இதுல இருந்து வரக்கூடிய இந்த பொல்யூஷன். ஸோ நம்மளுடைய சுற்றுப்புற சூழல் இதை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய முக்கியமான ஒரு கடமை. இன்னைக்கு பெரும் அளவில் மரங்கள் அழிக்கப்படுகிறது. ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால தடுக்க முடியும். பட் ஒரு மரம் அழிச்சா அட்லீஸ்ட் ஒரு 100 மரத்தை நம்ம திரும்ப வளர்க்கணும். ஆனா இன்னைக்கு பிராக்டிகலா இது நடக்குதா அப்படின்னு கேட்டீங்களா, டெஃபினட்டா நடக்கிறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக இயற்கையான சூழ்நிலைகள் இன்னைக்கு முழுமையாக அழிக்கப்பட்டு அந்த இடத்துல மக்கள் வசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இன்னைக்கு நம்ம இருந்துட்டு இருக்கோம். அப்ப இயற்கை வளம் இதுவும் அழிக்கப்படுது. எதனாலுமே இன்னைக்கு எத்தனை விதமான நோய்களும் அதிகமாயிட்டு வருது. அப்ப எப்போ நம்மளுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கிறோமோ, அப்ப நம்மளுடைய சுற்றுப்புற சூழல் இதையுமே இன்னைக்கு நம்ம பாதுகாக்க வேண்டியது முக்கியமான ஒரு அங்கமாக இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு வெஸ்டீஜ்ல எஸ்பெஷலி ஆட்டோமொபைல் செக்டார் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப புதுசாக இருந்தால் கூட, எப்போ ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோமோ, எப்போ இந்த உலகம் இந்த ஃபியூச்சர் அப்படிங்கிறது இன்னைக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை, அதாவது சிக்னஸ் டு வெல்னஸ், இதை நோக்கி தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம். அப்ப அந்த சிக்னஸ்ல இருந்து இன்னைக்கு வெல்னஸ்க்குள்ள கொண்டு போகிறதுக்கு என்னென்னலாம் வழிகள் இருக்கோ அந்த எல்லா செக்டார்ஸ்லயுமே இன்னைக்கு வெஸ்டீஜ் கால் பதிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கு. அதனால்தான் ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கலாம். ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கான இன்னொரு வழி தான் நம்ம கொண்டு வந்திருக்கிற ஏர் பியூரிஃபையர் இருக்கு. அதே போல தண்ணீர்னால ஏற்படக்கூடிய பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்றதுக்காக வாட்டர் பியூரிஃபையர் இருக்கு. உணவுக்காக தான் இத்தனை விதமான ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம முக்கியமான ஒரு கடமை என்ன அப்படின்னா இந்த சுற்றுப்புற சூழல். எஸ், இதையுமே இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியா வைக்கணுங்கிற ஒரு முக்கியமான ஒரு காரணத்தினால்தான் வெஸ்டீஜ்ல அடுத்து நம்ம கொண்டு வந்த இந்த ப்ராடக்ட் மேக்டிரைவ் நானோ எனர்ஜைசர். இது இன்ஜின்ல ஒரு பிளாட்டினம் செராமிக் கோட்டிங்க கொடுக்கக்கூடியது. ஸோ இன்ஜின் எஃபிஷியன்சியை அதிகப்படுத்தக்கூடியது. அதே போல புகை இதோட அளவுகளை வந்து குறைக்கக்கூடியது. ஸோ சுற்றுப்புற சூழலில் ஏற்படக்கூடிய இந்த மாசுகளுமே முழுமையாக கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அதனால இது ஒரு யூனிக் அண்ட் ரெவல்யூஷனரி டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் எத்தனை விதமான டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் இருந்தால் கூட, பட் ப்ராடக்ட் கேட்டகரி, ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு வரும்பொழுது இன்னைக்கு எத்தனை பேர் உண்மையிலேயே வந்து ஹெல்த் ஓரியன்ட், அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சமுதாயத்துல ஹெல்த் நம்ம கொண்டு வரணும், இல்ல நம்மளுடைய என்விரான்மெண்ட் சுற்றுப்புற சூழல் இதுல ஆரோக்கியத்தை கொண்டு வரணும் அப்படின்னு இன்னைக்கு எத்தனை பேர் சிந்திச்சுட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இது எல்லாத்துலயுமே முதன்மையாக இருக்கக்கூடியது வெஸ்டீஜ் அப்படிங்கிறத ஒன்ஸ் அகைன் இந்த ப்ராடக்ட் நம்ம கொண்டு வந்ததுனால இன்னைக்கு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ மேக்டிரைவ் நானோ எனர்ஜைசர் அப்படிங்கிறது என்ன? நானோ எனர்ஜைசர் அப்படிங்கிறது இது ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட். இன்ஃபேக்ட் இதோட ரிசல்ட்ஸ் இது சக்சஸ்ஃபுல்லா வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து இது ப்ரூவ் பண்ணி இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட் அதான் இந்த நானோ எனர்ஜைசர். இந்தியாவில் வெஸ்டீஜ் மூலமாக இந்த நானோ எனர்ஜைசருக்கான ஒரு மார்க்கெட் பிளேஸ் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். எந்த பேர்ல அப்படின்னா மேக்டிரைவ் நானோ எனர்ஜைசர். ஸோ இன்டர்நேஷனல் பிராண்டட் நானோ எனர்ஜைசர் கூட நம்ம வெஸ்டீஜோட பேர் மேக்டிரைவ், இது ரெண்டுமே கம்பைன் ஆகி தான் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பண்ணக்கூடிய இந்த மேக்டிரைவ் நானோ எனர்ஜைசர். இது முக்கியமாக இந்த எனர்ஜைசர் ஆர் மேக்டிரைவ் நானோ எனர்ஜைசரோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு அடிட்டிவ், கூடுதலான ஒரு விஷயம். இப்ப நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவுதான் 3 வேளையுமே டெய்லி நம்ம சாப்பிட்டால் கூட, பட் இது எல்லாமே தாண்டி இன்னைக்கு நம்ம சப்ளிமெண்ட்ஸ் கட்டாயம் தேவைப்படுது. ஏன்னா அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் பற்றாக்குறை
அதை நிறைவேற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போலதான் இன்னைக்கு இன்ஜின் எஃபிஷியன்சி ஆர் இன்னைக்கு நிறைய இன்ஜின்ஸ் புதுசா வந்து கொண்டு வராங்க. பட் இதெல்லாம் இருந்தால் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்ல இன்ஜினோட வேர் அண்ட் டேரை குறைக்கிறதுக்காக சில அடிட்டிவ்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ நம்மளுடைய இந்த மேக் டிரைவ் நானோ எனர்ஜைசர் இந்த அடிட்டிவ்னால எஸ்பெஷலி இன்ஜின் ஆயிலோட நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் பொழுது இன்ஜினோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கப்படுகிறது. முக்கியமாக நானோ எனர்ஜைசர் என்ன பண்ணுன்னா ஒரு பிளாட்டினம் செராமிக் கோட்டிங்க இன்ஜின் மேல அப்ளை ஆகும். ஏன்னா பிளாட்டினம் பொறுத்த வரைக்கும் இது 20 times ஹார்டர் அண்ட் 5 times ஷைனர் தேன் ஸ்டீல். மோஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் என்ன மாதிரியான மேக் இருந்தாலுமே சரி, பிளாட்டினம் கோட்டிங் அப்படிங்கிறது ஒரு அதிகமான பாதுகாப்பு, ஒரு ப்ரொடெக்ஷனை வந்து கொடுக்கக்கூடியது. ஏன்னா இந்த 20 times ஹார்டர் அப்படிங்கிறதுனால இன்ஜின்ல அந்த பிஸ்டன்ஸ் இதனால ஏற்படக்கூடிய அந்த வேர் அண்ட் டேர் இது பெரும் அளவுல ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ நார்மலா ஸ்டீலை விட இந்த பிளாட்டினம் கோட்டிங் இது ஏற்படுறதுனால ஸோ அந்த டேமேஜஸ் இன்ஜின்ல ஏற்படாமல் தடுக்க முடியும். ஸோ இன்ஜினோட ரன்னிங், ஏன்னா இந்த வேர் அண்ட் டேர் அதிகமாக இருந்தாலும் இன்ஜின் நாய்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதே போல எமிஷன் இதுவுமே அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா, இன்ஜினோட வேர் அண்ட் டேரை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா, எஸ் டெஃபினட்டா இன்ஜினோட ரன்னிங் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும், இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்ன ஸ்பீட் போனாலுமே வித்தின் த பேலன்ஸ் அந்த கண்ட்ரோலுக்குள்ள இருக்கும். இன்ஜினுக்கு அந்த அதிக ஸ்ட்ரெயின் வந்து ஏற்படாது. அண்ட் அதே போல நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடியது மேக் டிரைவ் நானோ எனர்ஜைசர். அந்த யூனிக் அண்ட் ரெவல்யூஷனரி டெக்னாலஜி அப்படின்னு சொன்னோம். தட் இஸ் இதுல வந்து இந்த நானோ செர்மட். ஸோ நானோ அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், சின்ன விஷயத்தை கூட பல மடங்கு அதிகமாக்கி கொடுக்கக்கூடியதான் இந்த நானோ டெக்னாலஜி. இதுல இருக்கக்கூடிய அந்த நானோ செர்மட் இது மெட்டாலிக் கோட்டிங் டெக்னாலஜி மூலமாக டெவலப் பண்ணப்பட்டு அதன் மூலமாக இன்ஜினுக்கு முழுமையாக இன்ஸ்டன்டா பெரும் அளவுல ஒரு கோட்டிங் மாதிரி அப்ளை ஆகி ஸோ ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது. இதுல எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 20 நானோமீட்டர் பிளாட்டினம் கோட்டட் ஜிர்கோனியம் பவுடர் இருக்கு. அண்ட் முக்கியமாக மினரல் ஆயில். ஸோ இந்த மினரல் ஆயில்ல எம்எல்சிஃபை பண்ணி ஸோ இன்ஜினோட அந்த லைஃப் இது அவ்வளோ ஃபாஸ்டா டேமேஜ் ஆகாம ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ நம்ம சில பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று இதில் இருக்கக்கூடிய அந்த பிளாட்டினம் கோட்டிங், அது மட்டும் இல்லாமல் ஜிர்கோனியம் பவுடர். ஸோ இது ரெண்டுமே இன்ஜின் எஃபிஷியன்சியை அதிகப்படுத்துறதுக்காக ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயங்கள். ஏன் இதை நான் ஹைலைட் பண்றேன் அப்படின்னா, பிகாஸ் இந்த பாயிண்ட்ஸ் இதுதான் நம்ம இப்போ ஒரு கஸ்டமர் கிட்ட போய் பேச போறோம் அப்படிங்கும்போது இதை நம்ம ஹைலைட் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த இன்ஜின் எஃபிஷியன்சி இதை அதிகப்படுத்துறதுக்காக பெஸ்ட் மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரெண்டுமே இன்னைக்கு சஜஸ்ட் பண்றாங்க. ஒன்னு பிளாட்டினம், இன்னொன்னு ஜிர்கோனி. இப்போ நம்மளுடைய நானோ எனர்ஜைஸ்லயுமே இந்த ரெண்டுத்தோட ஃபார்முலேஷன் தான் இதுல இருக்கிறதுனால ஸோ இன்ஜினுக்கு முழுமையான அந்த பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது, இன்ஜின் எஃபிஷியன்சியை அதிகப்படுத்தக்கூடியது, அண்ட் ஸோ த மைலேஜ். ஸோ மேக் டிரைவ் நானோ எனர்ஜைசர்ல இருக்கக்கூடிய அந்த பிளாட்டினம் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸ்டீலை விட 20 times ஹார்டர், அதே போல 6 times வந்து ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் வந்து கொடுக்கக்கூடியது. அந்த நானோ பார்ட்டிகல்ஸ் இந்த எமல்சிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணதுனால இன்ஜின் மேல ரொம்ப ஃபாஸ்டா போய் இது ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இந்த பிஸ்டனோட அந்த எரோஷன், ஸோ இந்த வேர் அண்ட் டேர் இதெல்லாமே குறைச்சு ஒரு ஸ்மூத் கோட்டிங் லேயர் வந்து எங்கெல்லாம் நார்மலா அந்த இன்ஜின்ஸ்குள்ள அந்த பிஸ்டன் மூவ்மெண்ட்னால இந்த உராய்வுத்தன்மை அதிகமாக இருக்கும் அந்த இடத்துலலாம் ஒரு ஸ்மூத்தான இந்த கோட்டிங் இந்த லேயர் போய் ஃபார்ம் ஆகிறதுனால அப்போ பிஸ்டன்ஸோட இந்த உராய்வுத்தன்மையை குறைக்கக்கூடியது. ஸோ இன்ஜின் எஃபிஷியன்சி பிகாஸ் ஒரு ஸ்மூத் ப்ராசஸ் நடக்கிறதுனால நல்ல அந்த பிக்கப் இருக்கும், ஸ்பீடு கிடைக்கும், அண்ட் எஃபிஷியன்சியுமே அதிகமாகும். ஜிர்கோனியம் மோஸ்ட்லி இன்ஜின் வந்து அந்த ஹீட் ஆக 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 இன்னும் அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும். அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஜிர்கோனியம் கோட்டிங் இது வந்து ஒரு தெர்மல் பேரியர் மாதிரி, தட் இஸ் ஹீட் லாஸ் இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஜிர்கோனியமோட முக்கியமான ஒரு பங்கு அதுல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம் இதுல இருக்கக்கூடிய பிளாட்டினம் அண்ட் ஜிர்கோனியம். ஸோ பிளாட்டினம் பொறுத்த வரைக்கும் இந்த 20 times ஹார்டர் அப்படிங்கிறதுனால
அண்ட் ஒரு ஸ்மூத் கோட்டிங் லேயர் இன்ஜின்ஸ்குள்ள பிஸ்டன் ஏரியாஸ்ல இது வந்து அப்ளை ஆகுது அப்படிங்கிறதுனால அந்த வேர் அண்ட் டேரை குறைக்கக்கூடியது. ரெண்டாவது, ஜெர்கோனியம் கோட்டிங் இருக்கிறதுனால இது ஹீட் லாஸ் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. ஸோ ஏன் இதை ரிப்பீட் பண்றேன்னா இதுதான் கீ பாயிண்ட்ஸ். ஸோ கஸ்டமர் கிட்ட நம்ம பேசும்போது இந்த கீ பாயிண்ட்ஸை முக்கியமாக நம்ம ஹைலைட் பண்ணணும். இன்ஃபேக்ட் இந்த நானோ எனர்ஜைசர் இதுதான் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு டெக்னாலஜி. இன்ஃபேக்ட் இந்த டெக்னாலஜி மூலமாக BS4 இன்ஜினு கூட BS6 இன்ஜினாக கன்வெர்ட் ஆக்கப்படுகிறது. அடுத்த ஒரு 30,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே இந்த பாதுகாப்பு இன்ஜினுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடியது. இந்த BS அப்படிங்கிறது இன்ஃபேக்ட் BSES அப்படின்னு நம்ம சொல்லுவோம், தட் இஸ் பாரத் ஸ்டேஜ் எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ். இன்ஃபேக்ட் வே பேக் 2001 2002 அந்த ஸ்டேஜஸ்ல பாத்தீங்கன்னா அப்ப BS2 BS3 இன்ஜின்ஸ் இதெல்லாமே வந்து அந்த காலகட்டத்தில் வந்துட்டு இருந்தது. அப்ப இருக்கக்கூடிய அந்த எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி அந்த இன்ஜின்ஸ் வந்து அன்னைக்கு ரன் ஆயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா இன்ஃபேக்ட் 2007ல தான் மெயினா அந்த BS4 அப்படிங்கிற இந்த இன்ஜின்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆக ஆரம்பிச்சது. இன்ஃபேக்ட் 2007ல 2017 2017ல BS4 இன்ஜின்ஸ், பிகாஸ் ஏன்னா பொல்யூஷன் லெவல்ஸ் அதிகமாகுது அப்படிங்கிறதுனால இதை கண்ட்ரோல் பண்றதுக்காக BS4 இன்ஜின்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு தெரியும், ஒரு காலத்துல வந்து 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ் வந்து நிறைய இருக்கு. பட் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ்ல வந்து அதிகமாக புகை வருது அப்படிங்கிறனால அதுக்கப்புறமா எல்லா இன்ஜின்ஸுமே வந்து 4 ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸா மாற்றணும் அப்படின்னா ஸோ தட் எமிஷன் குறைக்கலாம். எமிஷன் குறைக்கும் பொழுது சுற்றுப்புற சூழலுக்குமே இந்த நச்சுத்தன்மை அதிகமாக போய் சேராது. ஸோ நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்காக இந்த முறையை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஈவன் BS4 இன்ஜின்ஸ் இருந்தால் கூட பட் ஸ்டில் இதுல இருந்துமே இன்னைக்கு பொல்யூஷன் அதிகமாகுது அப்படிங்கிறதுனால இப்போ ரீசெண்டா 1 ஏப்ரல் 2020ல இன்ஃபேக்ட் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆன அந்த பீரியட்ல தான் இந்த புது நோட்டிபிகேஷன் கொண்டு வந்தாங்க, தட் இஸ் BS6 இன்ஜின்ஸ் தான் இனிமே வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்க புதுசா வண்டி வாங்குறதா இருந்தீங்கன்னா கூட செக் பண்ணுங்க BS6 இன்ஜின் அந்த வண்டியில இருக்கா. கார் இருக்கலாம், டூ வீலர் இருக்கலாம், இதை நீங்க செக் பண்ணிட்டு வாங்குறது பெட்டர். இன்கேஸ் இப்ப நீங்க வண்டி வந்து விற்கக்கூடிய பிளான் இல்ல, ஆல்ரெடி உங்ககிட்ட இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வண்டி எல்லாமே வந்து BS4 இன்ஜின்ஸ். அப்ப அந்த BS4 இன்ஜின்ஸ் இதோட எமிஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய மேக் டிரைவ் நானோ எனர்ஜைசரால அதை செய்ய முடியும். விச் மீன்ஸ் ஈவன் நம்ம திரும்ப இருக்கிற வண்டியை வித்துட்டு திரும்ப BS6க்கு மாறணுங்கிற அவசியம் கிடையாது. வேற நம்ம மேக் டிரைவ் நானோ எனர்ஜைசர் யூஸ் பண்றதுனால இதுல இருக்கக்கூடிய அந்த ஜெர்கோனியம் ஆஸ் வெல் அஸ் பிளாட்டினம் இது இன்ஜின் எஃபிஷியன்சியை அதிகப்படுத்துது. அதே போல எமிஷன் புகை வந்து பெரும் அளவுல குறைக்கக்கூடியது. ஸோ BS6 ஸ்டாண்டர்ட் இன்ஜின்ஸ்க்கு என்னென்னலாம் தேவையோ அந்த ரெக்விசிட்ஸ் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியது நம்முடைய மேக் டிரைவ் நானோ எனர்ஜைசர். ஸோ இதை யூஸ் பண்றதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ்? இன்ஜின் டிராக். ஸோ இன்ஜின் டிராக் அப்படிங்கும்போது சம்டைம்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து தென் இன்ஜின் மூவ்மெண்ட் இருக்கும் பொழுதுமே ஒரு மாதிரி ஒரு அடப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து கண்ட்ரோல் ஆகும். உள்ளுக்குள்ள பிஸ்டனோட மூவ்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஏரியால ப்ராப்பர் சர்வீஸ் பண்ணல, இன்ஜினோட மெயின்டெனன்ஸ் வந்து ப்ராப்பரா இல்லை அப்படிங்கும்போது என்ன ஆகுது, இந்த ஃப்ரிக்ஷன் அதிகமாகும். ஃப்ரிக்ஷன் அதிகமாகும் பொழுது வேரண்டர் அதிகமாகும். அப்போ இன்ஜின் எஃபிஷியன்சி வந்து குறையும். இன்ஃபேக்ட் ஃப்ரிக்ஷன் அதிகமாகும் போது இன்னொரு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்ஜின் நாய்ஸ் வந்து அதிகமாகும். வேற மேக் டிரைவ் நானோ எனர்ஜைசர் யூஸ் பண்றதுனால இது எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். ஸோ ஒரு இன்ஜினோட அந்த முழுமையான பவர் 100% இது கொடுக்கக்கூடியது. ஸோ கம்ப்ரஷன் லெவல்ஸ், ஸோ த பெர்ஃபார்மன்ஸ் லெவல்ஸ் வந்து அதிகப்படுத்தக்கூடியது மேக் டிரைவ். முக்கியமாக இந்த கோட்டிங் அண்ட் எஸ்பெஷலி இந்த நானோ சர்மட், இந்த கோட்டிங் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இன்ஜின் மேல போய் அப்ளை ஆகுறதுனால எந்தெந்த இடத்துலலாம் இந்த உராய்வுத்தன்மை ஏற்பட்டு அந்த டேமேஜஸ் அதிகமாகுமோ அந்த இடத்துல அந்த கோட்டிங் ரொம்ப ஃபாஸ்டா போய் அப்ளை ஆகி அந்த டேமேஜஸ் ஏற்படாமல் தடுக்க முடியும். பிகாஸ் ஒரு ஸ்மூத் லேயர் கோட்டிங் வந்து கம்ப்ளீட்டா கொடுக்கக்கூடியது. மெயினா ஃபியூல் கன்சம்ஷன். ஏன்னா இருக்க இன்னைக்கு வந்து பெட்ரோல் டீசல் ரேட்ஸ் வந்து ஏறிக்கிட்டு தான் இருக்கு. அப்போ நம்மளுடைய டிரான்ஸ்போர்டேஷன் இன்னைக்கு வந்து நம்மளுடைய வாகனம் இல்லாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மேக் டிரைவ் நானோ எனர்ஜைசர் யூஸ் பண்றதுனால
ஃபியூயல் பெட்ரோல் ஆர் டீசல் இதோட கன்சம்ஷனும் குறைக்கப்படுகிறது. ஸோ தட் நமக்கு அதிக மைலேஜ் இதன் மூலமாக கிடைக்கக்கூடியது. ஸோ இன்ஜின்ஸ் இதை முழுமையாக பாதுகாத்து அந்த எஃபிஷியன்சி இதை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை மேக்டிரைவ் நானோ எனர்ஜைசர்ல இருக்கு. ஸோ இன் சிம்பிள் டேர்ம்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 15% மைலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஹார்ஸ் பவர், இந்த ஹார்ஸ் பவர் வந்து நார்மலா ஒரு இன்ஜினுக்கு எந்த அளவுக்கு அந்த ஹார்ஸ் பவர் இருக்கணுமோ இத 100% கொடுக்கக்கூடியது மேக்டிரைவ் நானோ எனர்ஜைசர். ஸோ நாய்ஸ் லெவல் ஆஸ் வெல் அஸ் வைப்ரேஷன். ஸோ ரெகுலரா டிரைவிங்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்ஜின்ல இருந்து வரக்கூடிய அந்த நாய்ஸ் ஒரு வைப்ரேஷன் லெவல்ஸ் என்னங்கிறது தெரியும். பிகாஸ் இன்ஜின்ல சின்ஸ் அந்த ஒரு ஸ்மூத் கோட்டிங் கிடைக்கிறதுனால இந்த நாய்ஸ் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த பிஸ்டன்ஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன் லெவல்ஸ் இது குறைக்கிறதுனால இன்ஜின் லைஃப் வந்து அதிகமாகும். ஸோ ஓவரால் எமிஷன் இது கிட்டத்தட்ட 70% வரைக்கும் இதை கொடுக்க முடியும். அந்த ஒரு டைம் மேக்டிரைவ் நானோ எனர்ஜைசர் இன்ஜின் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி நீங்க கொடுக்கும்போது 30,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அந்த பாதுகாப்பு இன்ஜினுக்கு கொடுக்கக்கூடியது. இன்ஃபேக்ட் ரைட் சைட்ல இந்த ஒரு படம் இருக்கிறது நம்ம பார்க்கலாம். இன்ஃபேக்ட் இதுல நானோ மேக்டிரைவ் நானோ எனர்ஜைசர் இது கொடுக்கறதுனால அந்த செராமிக் செர்மட் கோட்டிங் இது போயிட்டு அந்த பிஸ்டன்ஸ் இந்த சைட்ஸ்ல இது எல்லாமே வந்து அப்ளை ஆகுது. இது இன்ஜின் வார்ன் அவுட் ஆகியிருந்தா, ஸோ ஆல்ரெடி டேமேஜஸ் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அந்த வேரண்டர்னால உராய்வு தன்மையினால உள்ளுக்குள்ள வந்து பிஸ்டன்ஸ்குள்ள அந்த டேமேஜ் இருக்கும். இதனால நாய்ஸ் இருக்கும் அண்ட் அந்த ஃபுல் ஸ்பீட் வந்து கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல மேக்டிரைவ் நானோ எனர்ஜைசர் நம்ம கொடுக்கும் பொழுது ஒரு ஸ்மூத்தனிங் சர்ஃபேஸை ஏற்படுது. ஸோ எந்த இடத்துல அந்த கிராக்ஸ் இன்ஜின்குள்ள இந்த பிஸ்டனோட மூவ்மெண்ட்னால அந்த கிராக்ஸ் எல்லாமே ஏற்பட்டிருக்கோ அது எல்லாமே குறைக்கக்கூடியது. இந்த நானோ பார்ட்டிகல் கொஹிஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த இன்ஜின்குள்ள இந்த கோட்டிங் வந்து முக்கியமாக ஹீட் அண்ட் ப்ரெஷர் மூலமாக இது போய் அப்ளை ஆகுது. ஸோ ஒன்ஸ் இந்த கோட்டிங் அப்ளை பண்ணி நம்ம இன்ஜின் கண்டினியூஸா ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு டேமேஜ் இன்ஜின் பார்ட்ஸ்ல ஏதாவது சம் டேமேஜஸ் இருந்துச்சுன்னா இது வேகமாக ஹீல் ஆகக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்க முடியும். ஸோ ஒரு லூப்ரிகன்ட் மாதிரி இன்னர் பார்ட்ஸ் ஆஃப் இன்ஜின் இது ஒரு லூப்ரிகன்ட் மாதிரி இந்த மேக்டிரைவ் செயல்படும். ஸோ லாஸ்ட் இருக்கக்கூடிய இதை பார்க்கலாம். இந்த இன்ஜின் பிஸ்டன்ஸ்க்கு மேல ஒரு மாதிரி ஒரு லைன்ஸ் இருக்கும். பிகாஸ் இது அந்த உராய்வு தன்மை அதிகமாகிறதுனால இந்த மாதிரியான ஒரு லைன்ஸ் ஏற்படுது. ஸோ இந்த லைன்ஸ் இன்ஜின் எஃபிஷியன்சி குறைக்கக்கூடியது. ஸோ ஒன்ஸ் மேக்டிரைவ் நம்ம அப்ளை பண்ண பிறகு இதில் இருக்கக்கூடிய இந்த ஜிர்கோனியம் பிளஸ் பிளாட்டினம் இது ஒரு ஸ்மூத் அண்ட் ஷைனிங் சர்ஃபேஸை இன்ஜினுக்கு மேல பிஸ்டன் போகக்கூடிய அந்த ஏரியாஸ்ல இது கொடுக்கறதுனால இதோட அந்த எஃபிஷியன்சி வந்து இன்னும் அதிகமாகும். ஸோ 100% இன்ஜினோட ஹார்ஸ் பவர் இதை வந்து அதிகப்படுத்தக்கூடியது. இது ஒரு ரெவல்யூஷனரி அண்ட் இன்ஃபேக்ட் பேட்டன்டட் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். விச் மீன்ஸ் லைக் நானோ எனர்ஜைசர் அவங்களோட ஒரு பேட்டன்டட் டெக்னாலஜி, இந்த நானோ செராமிக் டெக்னாலஜி. ஸோ இது இன்ஜின்ஸ் இதை ட்ரீட் பண்றதுக்காக இன்ஜின்ல இருக்கக்கூடிய டேமேஜஸை ரிப்பேர் பண்றதுக்காக ஹெல்த்தியான ஒரு இன்ஜினை திரும்ப கிரியேட் பண்றதுக்காக. ஸோ ஜிர்கோனியம் பொறுத்த வரைக்கும் இது அதிக அளவுல ஒரு எஃபிஷியன்சியை இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையாக இது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஃபியூயல் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 15% வரைக்கும் சேமிப்பு கிடைக்கும். அதாவது ஒன்ஸ் நீங்க ஃபியூயல் போடுறீங்க அப்படின்னா நார்மலா உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அந்த வகையில பார்க்கும் பொழுது 9வது முறை நீங்க ஃபியூயல் போடணும் அப்படின்னா அப்போ அந்த செலவு உங்களுக்கு இருக்காது. ஸோ சில பேர் ஸ்டாண்டர்டா வந்து ஒரு டேங்க் ஃபில் பண்ணுவாங்க, மேபி கார்ல இருந்துச்சுன்னா டேங்க் ஃபில் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து ஸ்டாண்டர்டா வந்து ஒரு 400 rupees 500 rupees இந்த மாதிரி வந்து பெட்ரோல் போடுவாங்க. அப்ப அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணும் பொழுது இந்த மைலேஜ் அதிகமாகிறதுனால உங்களுக்கு அந்த 9th டைம் அந்த செலவு ஆகாது. விச் மீன்ஸ் ஏற்கனவே நீங்க போட்டிருந்த பெட்ரோல் ஆர் டீசல் இதுல இருந்து இந்த ரன்னிங் வந்து இன்னும் பெட்டரா இருக்கு. ஸோ நல்ல மைலேஜ் கொடுக்கறதுனாலே நம்மளுடைய ஃபியூயல் எஃபிஷியன்சியும் மேக்டிரைவ் நானோ எனர்ஜைசர்னால அதிகமாகுது. அண்ட் எஸ்பெஷலி எமிஷன் கண்ட்ரோல் தட் இஸ் அப் டு 70% வரைக்கும். பிகாஸ் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நோட்டிபிகேஷன் படி BS6 இன்ஜின்ஸ்
இது முக்கியமாக இன்னும் எமிஷன் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்றது தான். மேக் டிரைவ் யூஸ் பண்றதுனால 70% வரைக்கும் எமிஷன் கண்ட்ரோல் ஆகுது. ஸோ லேட்டஸ்ட் BS6 இன்ஜின்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட்ஸை கொடுக்கக்கூடியது நம்முடைய ப்ராடக்ட். ஸோ நாய்ஸ் லெவல்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் வைப்ரேஷன் லெவல்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். ஸோ ஆவரேஜா ஒரு வண்டி ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 4600 கிலோ கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ மேக் டிரைவ் நம்ம யூஸ் பண்றதுனால கிட்டத்தட்ட 20% வரைக்கும் இந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இதை குறைக்க முடியும். ஸோ மேக் டிரைவ் இல்லாம வெறும் இன்ஜின் ஆயில் மட்டும் ஆட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 4600 கிலோகிராம் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. ஸோ மேக் டிரைவ் யூஸ் பண்ணும்போது 20% ரிடக்ஷன் இதுல இருந்து கிடைக்கும். அதாவது 3650 கிலோகிராம் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. விச் மீன்ஸ் பொல்யூஷன் லெவல்ஸை நம்ம மேக் டிரைவ் யூஸ் பண்றதுனால குறைக்க முடியும். அப்போ நம்மளுடைய சமுதாயத்திற்கு நம்மளுடைய சுற்றுப்புற சூழல் பாதுகாக்கிறதுக்காக மிகப்பெரிய அளவுல நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் நிச்சயமாக இன்னைக்கு இருக்க போகுது. இன்னைக்கு வெஸ்டீஜோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மட்டும் 2 கோடி மக்கள் இன்னைக்கு இருக்காங்க அப்படின்னா இந்த 2 கோடி இதை நம்ம மூலமாக இன்னைக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றதுனால டெஃபினட்டா நம்மளுடைய சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க முடியும், நம்ம ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும். ஸோ ஒரு டைம் கொடுக்கக்கூடிய கோட்டிங் கிட்டத்தட்ட 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் செயல்படும். ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா இன்ஜின் ஆயிலோட தான் ஒரு அடிட்டிவா இதை நம்ம மிக்ஸ் பண்ண சொல்றோம். அப்ப சில பேருக்கு வரக்கூடிய டவுட் என்ன, சார் நான் இப்போ 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் இன்ஜின் ஆயில மாற்ற வேணாமா அப்படின்னு. மேக் டிரைவ் நானோ எனர்ஜைசர் இன்ஜினுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு மீடியம் அப்படிங்கிறது தான் இந்த இன்ஜின் ஆயில். மற்றபடி இன்ஜின் ஆயில் நார்மலா நீங்க எந்த ஃப்ரீக்வன்சியில மாத்துவீங்களோ, சில பேருக்கு இத்தனை 1000 கிலோமீட்டர் போனோடனே வண்டி இன்ஜின் ஆயில் மாற்றணும், இல்லை இன்ஜின் சர்வீஸ் விடணும் அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுவாங்க. சில பேர் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர்ஸ் ஆர் ஒரு குறிப்பிட்ட டைம், ஒரு 4 மாசம் 5 மாசம் ஆயிடுச்சுன்னா வண்டியை சர்வீஸ் விடணும் அப்படின்னு கொடுக்கும்போது இன்ஜின் ஆயில சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா வண்டி அதிகம் ஓடுதோ இல்லையோ ஒரு டைம் நீங்க இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது இந்த இன்ஜின் ஆயில் இன்ஜின் மேல போய் ஒரு லூப்ரிகேஷன் எஃபெக்டா கொடுக்கும். எதற்காகனா முக்கியமாக இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இந்த லூப்ரிகேஷன் எஃபெக்ட் இருக்கிறதுனால இன்ஜின்ல வரக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ் வராம தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால நீங்க இன்ஜின் ஆயில் ஆட் பண்ணாம இல்லை இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணாம இருக்கக்கூடாது. பிகாஸ் ஒரு டைமே இன்ஜின் ஹீட் ஆகும்போது என்ன ஆகும், இந்த ஆயில் இதுவுமே கன்சியூம் ஆக ஆரம்பிக்கும். ஒரு குறிப்பிட்ட டைம்ல சில 1000 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓடும்போது என்ன ஆகும், இன்ஜின் ஆயிலோட லெவல்ஸ் ஆல்ரெடி இந்த டேங்க்ல குறைஞ்சிருக்கும். சம்டைம்ஸ் நீங்க கண்டினியூஸ் 2000-3000 கிலோமீட்டர் ஓடிட்டீங்க அப்படின்னா இன்ஜின் ஆயில் டேங்க் நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய ஆயில் பிளாக்கிஷா மாறி இருக்கும். ஏன்னா இந்த இன்ஜின் ஹீட்ல இந்த ஆயில் இதுவுமே அதிகமாக எக்ஸாஸ்ட் ஆகுது. ஒன்னு எக்ஸாஸ்ட் ஆகும், ரெண்டாவது அந்த தன்மை மாற ஆரம்பிச்சிடும். அப்ப இன்ஜின் ஆயில் மஸ்ட். வேறஸ் நீங்க ஒரு டைமும் இன்ஜின் ஆயில் போடும் பொழுது மேக் டிரைவ் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு டைம் நீங்க இன்ஜின் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி மேக் டிரைவ் கொடுக்கும் பொழுது 30,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அந்த ப்ரொடெக்ஷன் இன்ஜினுக்கு இந்த ப்ரொடெக்ஷனை கொடுக்க முடியும். ரைட் ஃப்ரம் 2 வீலர்ஸ்ல ஆரம்பிச்சு 2 வீலர்ஸ் 3 வீலர்ஸ்ல இருந்து 4 வீலர்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த ப்ரொடெக்ஷன். இன்ஃபேக்ட் அப் டு ட்ரக்ஸ் வரைக்கும் இது வரைக்கும் இந்த நானோ எனர்ஜைசர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நானோ எனர்ஜைசர் கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு. ஸோ எத்தனை சிசி இன்ஜின்ஸ் இருந்தாலுமே சரி, ஏன்னா இது ஒரு டவுட் நிறைய பேருக்கு வந்தது அப்படின்னா, இப்போ 2 வீலர்ஸ் பொறுத்த வரைக்கும் 100 சிசி 120 சிசி 150 ஆல்மோஸ்ட் இப்போ புல்லட்ல எடுத்தீங்கன்னா 350 500 சிசி வரைக்கும் இன்னைக்கு இன்ஜின்ஸ் இருக்கு. 4 வீலர்ஸ் எடுத்தீங்கன்னா 1000 சிசி இன்ஜின்ஸ்லேருந்து நிறைய இருக்கு. ஹெவி டியூட்டி இன்ஜின்ஸ் வரைக்குமே இன்னைக்கு இருக்கு. ஸோ அப்போ 2 வீலருக்கான இன்ஜின் ஆயில் இது கொடுக்கறதுனால 2 வீலர்ஸ்க்கான அந்த ப்ரொடெக்ஷன் 2 or 3 வீலர்ஸ், ஸோ இது கொடுக்கக்கூடிய ப்ரொடெக்ஷன் அப் டு 30,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வரும். அதே போல கார் அண்ட் அபோவ் இருக்கக்கூடிய அந்த நானோ எனர்ஜைசர் இதை யூஸ் பண்றதுனால ஸோ 4 வீலர்ஸ் அண்ட் அபோவ் அதற்கான அந்த லைஃப் டைம் ஆர் அந்த எஃபிஷியன்சி அப் டு 30,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அந்த ப்ரொடெக்ஷனை கொடுக்கக்கூடியது.
ஸோ இன்ஜின் ஆயில் எப்போது நீங்கள் மாத்திரப்படி தான் நீங்கள் மாற்றணும். வேறஸ் மேக்ட்ரைவ் நானோ எனர்ஜைசர் இது ஒன்ஸ் கொடுத்தீங்கன்னா இது ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் அப் டு 30,000 வரைக்கும் கிடைக்கலாம். ரொம்ப ஹெவி டியூட்டி யூசர்ஸ் இருந்தீங்க ஆர் இப்போ லைக் கேப்ஸ் இருக்கும் ஆர் லாரிஸ் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து அதோட ஓட்டம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ரெகுலர் ரன்னிங்ல இருக்கு, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து 1000 கிலோமீட்டர்ஸ்ல ரன் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல நம்ம அப் டு 30,000 கிலோமீட்டர்ஸ் நம்ம மானிட்டர் பண்ணி திரும்ப மாத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். பிகாஸ் அகைன் அது வந்து இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸை அதிகப்படுத்தும். ஏன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி வந்து ஓட்டுறவங்க லைக் செல்ஃப் யூஸ் இல்லாம மற்றவங்க யூஸ் பண்ணக்கூடியவங்க இவங்க எப்போதுமே இந்த கிலோமீட்டர்ஸ் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. பிகாஸ் இந்த சர்வீஸ்க்கு இருந்தாலும் சரி இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்றது இது எல்லாத்துக்குமே அதை மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டயத்துக்கு ஏத்தாற் போல நம்ம இந்த மேக்ட்ரைவ் நானோ எனர்ஜைசரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செராமிக் கோட்டிங் நானோ டெக்னாலஜி படி இதை பயன்படுத்திருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய இந்த ஜிர்கோனியம் ஆக்சைடு ஆஸ் வெல் அஸ் பிளாட்டினம் இது ரொம்ப ஃபாஸ்டா அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த பிஸ்டன் கேப்ஸ் எல்லாமே போய் செட் ஆயிடும். ஆர் இன்ஜினுக்குள்ள எல்லா இடத்துலையுமே எங்கெல்லாம் அதிகமாக இந்த ஃப்ரிக்ஷன் ஏற்படுமோ அந்த இடத்துல எல்லாம் போயிட்டு ஒரு ஸ்மூத்தான ஒரு கோட்டிங் வந்து அந்த இடத்துல கொடுத்துரும். ஸோ ஜஸ்ட் ஒரு சிங்கிள் இன்ஜெக்ஷன், அதாவது ஒரு டைம் நீங்க கொடுக்கக்கூடியது ஒரு லாங்கர் லைஃப்ல ஸ்மூத்தா ரொம்ப குவைட்டா, அதாவது இன்ஜின் அதிக நாய்ஸ் வராம ஆஸ் வெல் அஸ் நல்ல எஃபிஷியன்சி இது எல்லாமே கொடுக்கக்கூடியது. ஸோ அகைன் இந்த படத்தில் நம்ம பார்க்கலாம் மேக்ட்ரைவ் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த இன்ஜின் சர்ஃபேசஸ் ஒரு பிஸ்டனோட சர்ஃபேசஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அண்ட் மேக்ட்ரைவ் யூஸ் பண்ண பிறகு இந்த பிஸ்டன் இது எப்படி இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணலாம். இன்ஃபேக்ட் இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கான ப்ரூஃப் வேணும். இப்போ ஒரு கஸ்டமர் கிட்ட பேசும்போது இது இல்லாம எப்படி போய் நம்ம பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு சப்ளிமெண்ட்ஸ் இப்போ நம்ம சப்ளிமெண்ட்ஸ் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம். ஸோ சப்ளிமெண்ட்ஸ் வந்து மெடிசன்ஸ் மாதிரி நம்ம போட்ட ஒரு நாள்லயே 2 நாள்லயே தெரியக்கூடிய விஷயம் கிடையாது. அப்போ அது ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸாக தான் நம்ம பார்க்கணும். அப்போ தொடர்ந்து ஒரு 3 months 6 months 1 year இது மாதிரி நம்ம கண்டினியூஸாக சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும்போது நம்ம அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக எதுவும் நோய் வராமல் அந்த சிக்னஸ் ஏற்படாமல் நம்ம ஹெல்த்தியாக நம்ம இருக்கும். அப்போ இந்த ரெகுலர் கன்சம்ஷன்ல தான் நம்ம தெரிய ஆரம்பிக்கும். அதே போல தான் நம்ம ஒன்ஸ் இதை கொடுத்துட்டோம்னா பிகாஸ் இன்ஜின் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இன்ஜின் பார்ட்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம கண்ணுக்கு விசிபிளா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இது எப்போ நம்ம செக் பண்ணலாம்? ஒன்ஸ் ஒரு டைம் நீங்க மேக்ட்ரைவ் நானோ எனர்ஜைசர் யூஸ் பண்ணிட்டீங்களா, பண்ணிட்டு அடுத்த டைம் சர்வீஸ்க்கு வண்டி போகும்பொழுது பிகாஸ் அந்த இடத்துல மட்டும் ஒர்க் ஷாப்ல மட்டும்தான் அவங்க இன்ஜின் பிரிச்சு பார்க்கணும். அது கூட வந்து நார்மலா இன்ஜின் யாருமே தேவைப்பட்டாதான் இன்ஜினை பிரிச்சு பார்ப்பாங்க. அதர்வைஸ் இன்ஜின் அவ்வளவு சீக்கிரம் கை வைக்க மாட்டாங்க. ஏன்னா இன்ஜின் அசம்பிளி ஒரு பர்ஃபெக்ட் லைனிங்ல இருக்கணும். அதுல ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா கூட அது இன்ஜினோட லைஃபை பாதிக்கலாம். அப்போ இது நம்ம ப்ராக்டிக்கலா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா ஒன்ஸ் அதை யூஸ் பண்ணி இதோட ரெகுலர் டிரைவிங்ல இருக்கும் பொழுது இன்ஜின்ல இருந்து வரக்கூடிய புகை இதை நம்ம செக் பண்ணலாம். எமிஷன் லெவல்ஸ் முதல்ல எவ்வளவு இருந்துச்சு, மேக்ட்ரைவ் போட்ட பிறகு எவ்வளவு இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபியூயல் எஃபிஷியன்சி ஒன்ஸ் ஒரு டைம் ஒரு ரிசர்வ் டு ரிசர்வ் நீங்க செக் பண்ணும்போது தான் நார்மலா எவ்வளவு மைலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும் 2 வீலர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ ஒன்ஸ் ஒரு ரிசர்வ் கண்டிஷன்ல நீங்க இதை ஆட் பண்ணிட்டு அகைன் அடுத்த ரிசர்வ் எவ்வளவு வருதுங்கிறத நீங்க பார்க்கலாம். ஸோ அப்போ அது கிடைச்சிச்சுன்னா எஸ் டெஃபினட்டா மேக்ட்ரைவ் ஒர்க் ஆகுது அப்படின்னு அசியூம் பண்ண முடியும். இன்ஜின் நாய்ஸ் இது யூஸ் பண்ண பிறகு இதெல்லாம் கம்மியாயிடுச்சு அப்படின்னா எஸ் டெஃபினட்டா இதோட ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஸோ இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம யோசிக்க கூடாது. நம்ம ப்ரொமோட் பண்ணும்போதும் இந்த கீ பாயிண்ட்ஸ் நம்ம மைண்ட்ல டெஃபினட்டா வச்சிருக்கணும். இதோட ஆஸ்பெக்ட்ஸ் நீங்க பேசினாலே போகும். ஸோ ஃப்ரீக்வெண்டா சர்வீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய தேவையும் ஏற்படாது. பிகாஸ் ஆஸ் லாங் அஸ் இன்ஜின் ஸ்மூத்தா ரன் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம திரும்ப கொண்டு போகிறது கிடையாது. எப்போ இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த டைம்ல மட்டும்தான் நம்ம கொண்டு போகிறோம். அதனால உங்களுடைய நேரம் பணம் இது எல்லாமே மேக்ட்ரைவ் நானோ எனர்ஜைசர் மூலமாக மிச்சப்படுத்தப்படும். ஸோ இன்ஃபேக்ட் இந்த லாக்டவுன் சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேபி இப்போ நிறைய பேர் வந்து உங்க வெஹிக்கிள்ஸ் 2 வீலர் இருக்கலாம், கார் இருக்கலாம், இல்லை ஆட்டோஸ் இருக்கலாம். ஏன்னா ரீசெண்டாக இந்த ஆட்டோஸ் எல்லாமே இப்போ பெர்மிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ மோஸ்ட்லி என்ன ஆயிரும்னா இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணாம அப்படியே தான் நம்ம வச்சிருக்கோம். மேபி இன்னைக்கு நம்ம வெளில போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது ஸோ இன்ஜின் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா
டெஃபினட்டா அது இன்ஜினுக்கு ஒரு இன்ஜுரி, சீரியஸ் இன்ஜுரி அப்படின்னா ஒரு பெரிய டேமேஜ் வந்து இன்ஜினுக்கு ஏற்படுத்தலாம். மேபி சடனா ஒரு இன்ஜினுக்கு ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி இருக்கும்போது இன்ஜின் சீஸ் கூட ஆகலாம். பிகாஸ் நம்ம ரொம்ப நாளா வண்டி எடுக்காம அப்படியே நம்ம வச்சிருக்கும் போது என்ன ஆகுது, இந்த இன்ஜின் ஆயில் வந்து அப்படியே கீழே போய் பாட்டம்ல போய் செட்டில் ஆயிருக்கும். அப்ப இன்ஜின் ஆயில் வந்து ஃபுல்லா இன்ஜின் சர்ஃபேசஸ்ல போய் ஸ்ப்ரெட் ஆகாம அந்த லூப்ரிகேஷன் எஃபெக்ட் கிடைக்காம சடனா ஸ்டார்ட் பண்ணும்போது டேமேஜ் ஆகும். வேறஸ் அதே நீங்க மேக்டிரைவ் நானோ எனர்ஜைசர் வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க, இன்ஜின் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணும் பொழுது ஒன்ஸ் இன்ஜின் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இன்ஸ்டன்டா இது போய் ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு கோட்டிங் இதை போய் இன்ஜின் மேல போய் கவர் பண்ணிடுது. அந்த சர்ஃபேசஸ் எல்லாமே ஸ்மூத் ஆகுறதுனால இன்ஜின் சீஸ் ஆகிறதோ இல்லை இன்ஜின் சர்ஃபேசஸ்ல டேமேஜஸ் ஏற்படுறதோ நம்ம தடுக்க முடியும். இன்கேஸ் இப்போ இது ஒரு கொஸ்டின் லைக் இன்ஜின் ஆயில் இப்போ நான் சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு இதை ஆட் பண்ணலாமா, இல்லை இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன், இப்போ இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் இன்ஜின் ஆயில நான் ஆட் பண்ணிட்டு தென் நான் சர்வீஸ் விட்டேன், இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணா அப்போ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கோட்டிங் வந்து வாஷ் அவுட் ஆயிடுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. ஸோ எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஃப் இட் ஆல் நீங்க இன்ஜின் வந்து சர்வீஸ் வெஹிக்கிள் வந்து சர்வீஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க சர்வீஸ் கொடுத்துட்டு இன்ஜின் ஆயில சேஞ்ச் பண்ணிட்டு பின்னாடி மேக்டிரைவ் நானோ எனர்ஜைசரை ஆட் பண்ணலாம். இல்ல சர்வீஸ் கொடுக்கறதுக்கு இன்னும் டைம் இருக்கு, மேபி ஒரு 1 or 2 months இருக்கு, ஆர் ஈவன் 1 month தான் இன்ஜின் சர்வீஸ் கொடுக்க டைம் இருக்கும், இல்ல ஒரு இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்றதுக்கு இன்னொரு 1 மாசம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தா தாராளமாக நீங்க இன்ஜின் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணலாம். அண்ட் இன்ஜின் ஆயில் மேக்டிரைவ் நானோ எனர்ஜைசர் நீங்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 50 times நல்லா ஃபாஸ்டா அதை ஷேக் பண்ணணும். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய அந்த நானோ பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது அப்பதான் ஈவனா மிக்ஸ் ஆகும், அதர்வைஸ் நார்மலி இதுல கீழே போய் செட்டில் ஆயிருக்கும். ஸோ ஒரு 50 times நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தரோவா அந்த சொல்யூஷனோட அது போய் மிக்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இன்ஜின் டேங்க் ஓபன் பண்ணிட்டு ஆயில் சீல் எங்க இருக்குமோ அந்த ஆயில் சீல் ஓபன் பண்ணிட்டு அதுக்குள்ள நீங்க மேக்டிரைவ் ஒன்ஸ் ஒரு பவுச் ஓபன் பண்ணீங்கன்னா அது ஃபுல்லா யூஸ் பண்ணிடும். இது மீதி வச்சு ஒரு 2 மாசம் கழிச்சு திரும்ப ஆட் பண்ணலாம் அப்படின்னு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா ஒன்ஸ் இது ஓபன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா தென் மாய்ஸ்டரோட அப்சார்ப்ஷன் இருக்கும், ஆக்சிடேஷன் ஏற்படலாம். அதனால ஒன்ஸ் ஓபன் பண்ணி ஃபுல்லா அதுல ஆட் பண்ணிட்டு இன்கேஸ் நீங்க வண்டி எங்கேயுமே வெளியில கொண்டு போக போறது இல்லை அப்படின்னா இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 20 minutes ரன் பண்ணுங்க. ஆர் இதை ஆட் பண்ணிட்டு வெளியில போகக்கூடிய வேலை இருக்கு அப்படின்னா ஒரு 30 kilometers இன்ஜினுக்கு ரன்னிங் கொடுங்க. 2 wheelers பொறுத்த வரைக்கும் அட்டஸ்ட் 30 kilometers போக போறது இல்லை அப்படின்னா ஒரு இமிடியேட் உங்களுக்கு யூசேஜ் இல்லைன்னா ஒன்ஸ் இதை ஆட் பண்ணிட்டு ஹைட்லிங்ல ஒரு 20 minutes இன்ஜின் ரன்னிங்ல விடுங்க. ஏன்னா அந்த ரன்னிங்ல என்ன ஆகும்னா இந்த கோட்டிங் வந்து இன்ஜின் மேல கம்ப்ளீட்டா போய் ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் நீங்க இன்ஜின் ஆயில் மாத்தினா கூட இந்த உள்ளுக்குள்ள ஏற்கனவே இருக்கக்கூடிய கோட்டிங் வாஷ் அவுட் ஆகாது. லைக் சில பேர் பார்த்திருக்கீங்கன்னா இந்த 2 wheelers எல்லாமே இந்த கேல்வனைசிங் ஆர் கேல்வனிக் கோட்டிங் தான் வந்து கொடுத்துருப்பாங்க, அவ்வளவு சீக்கிரம் இந்த ரஸ்ட் இதெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த கோட்டிங் வந்து எப்படி ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து வண்டியோட சர்ஃபேஸ்க்கு இது எல்லாமே கொடுக்குதோ அதே போலதான் மேக்டிரைவ் நானோ எனர்ஜைசர் இன்ஜின்ல டிஸ்டன்ஸ்ல அந்த ஸ்மூத்தான ஒரு கோட்டிங் போய் அப்ளை ஆகிறதுனால அந்த எரோஷன் இதை வந்து குறைக்க முடியும், ஃப்ரிக்ஷன் லெவல்ஸை குறைக்க முடியும், ஸோ எஃபிஷியன்சியுமே அதிகப்படுத்த முடியும். இன்ஃபேக்ட் இந்த ஸ்லைடு வரும்போது நிறைய பேர் கேட்டாங்க, எஸ் சார் இப்போ இந்த கம்பெனிஸ்லாம் ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி. பட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கம்பெனிஸ் லைக் பென்ஸ் ஆர் கியா, ஹுண்டாய், தேவு, டொயோட்டா ஒரு ஹோண்டா, இந்த கம்பெனிஸ் இவங்க எல்லாமே டெஸ்ட் பண்ணிருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நானோ எனர்ஜைசர், அது கூட மச் பிஃபோர். தட் இஸ் இந்த ப்ராடக்டை அவங்க லான்ச் பண்ண டைம்ல இந்த டெஸ்டிங் நடந்திருக்கு. எங்கிட்ட சர்டிபிகேட்ஸ் இருக்கு, பட் அது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷம் 12 வருஷம் முன்னாடி இருக்கக்கூடிய சர்டிபிகேட்ஸ். அவங்க எல்லாமே சர்டிஃபை பண்ணியிருக்கிறது யாருக்காங்கன்னா நானோ எனர்ஜைசருக்கு அவங்க சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. பட் சின்ஸ் அவங்க அப்பயும் ஆத்தரைஸ் பண்ணதுனால திரும்பவும் அவங்க ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி வந்து அந்த டைம்ல ஏற்படல. நம்ம இந்த நானோ எனர்ஜைசர்ங்கிற பிராண்ட் வெஸ்டீஜ்ல மேக் டிரைவ்ங்கிற பேர்ல நம்ம ப்ரொமோட் பண்றதுனால இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் இதை நம்ம பயன்படுத்த முடியாது.
ஆர் சில பேர் என்ன கேட்டிருந்தாங்க, ஈவன் மற்ற கம்பெனிஸ், இப்போ இது இல்லாத இந்த பிக்சர் நீங்க பார்க்கறது ஒரு 8 ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் நம்ம பார்க்குறோம். இது இல்லாம வேற யாரும் இது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு. சரி, நம்ம ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம் எந்த கம்பெனிஸ் ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இதை பத்தி நம்ம நிறைய பேசணும் அப்படின்னா இதற்கான கரெக்டான ப்ரூஃப் வந்து நம்ம கையில இல்லை. ஸோ சின்ஸ் நீங்க எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நீங்க இதை வாட்ச் பண்றீங்க அப்படிங்கறனால இதை நான் உங்களுக்கு சொல்றேன். நம்மளோட அட்வான்டேஜஸ் மட்டும் தான் நம்ம மெயினா பேசணும். தட் இஸ் இதில் இருக்கக்கூடிய அந்த ஜிர்கோனியம் ஆஸ் வெல் அஸ் பிளாட்டினம். ஸோ ஜிர்கோனியத்தோட எஃபிஷியன்சி அண்ட் பிளாட்டினமோட எஃபிஷியன்சி அண்ட் நானோ சிலேஷன் ஒரு நானோ டெக்னாலஜி படி இதை நம்ம யூஸ் பண்றதுனால அது ரொம்ப ஃபாஸ்டா இன்ஜின்ல போய் அப்ளை ஆகி அந்த ப்ரொடெக்ஷனை கொடுக்கக்கூடியது. ஸோ தயவு செஞ்சு இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் ஆர் இந்த ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் இதுக்கான விஷயங்களை பத்தி நம்ம ஹைலைட் பண்ணி பேச வேண்டாம். ஸோ எப்போ நம்ம கான்கிரீட்டா இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் ஆர் இந்த யூசேஜ் பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கிடைக்குதோ அந்த டைம்ல நம்ம ப்ரொமோட் பண்ணாலே போதும். ஸோ ஒரு பெட்டர் இன்ஜின் அப்படின்னுச்சுன்னா இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு வேர்ல்டு நம்ம உருவாக்க முடியும். ஸோ இந்த அடிட்டிவ் இது கொடுக்கறதுனால இது ஒரு பிளாட்டினம் கோட்டிங் வந்து இன்ஜின்ல கொடுக்கக்கூடியது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை குறைக்க முடியும். அண்ட் இன்ஜினோட லைஃப் வந்து பிராண்ட் நியூவா நம்ம ஒரு டைம் அதை மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் இன்ஜினோட ஹார்ஸ் பவர் இதை வந்து 15% வரைக்கும் அதிகமாகக்கூடியது. ஸோ பெட்டர் இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ், பெட்டர் ஸ்பீட் இது எல்லாமே கிடைக்கும், பெட்டர் பிக்கப் கிடைக்கும், ஆஸ் வெல் அஸ் அப் டு 20%, 15% வரைக்கும் மைலேஜ் இதுல இருந்து கிடைக்குது. ஏர் பொல்யூஷன் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன் இது எல்லாமே குறைக்க முடியும். ஸோ மேக் டிரைவ் 2 வீலருக்கான இந்த பேக் 1280 இதோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் அண்ட் 42.67 இதோட பாயிண்ட் வேல்யூ. ஸோ 4 வீலர் அண்ட் அபவ் அப் டு ட்ரக்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடியது டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் 1600 அண்ட் இதோட பிவி 53.33. ஸோ நம்மளுடைய ஃபோக்கஸ் அதிகமாக எங்கன்னு கேட்டீங்கன்னா 2 வீலர்ஸ் அண்ட் 2 வீலர்ஸ், 3 வீலர்ஸ், 4 வீலர்ஸ் செக்மெண்ட். ஹெவி டியூட்டி வெஹிக்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் அகைன் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் ரீசெண்டா எனக்கு ஒருத்தர் ஒரு query கொடுத்திருந்தாங்க. ஸோ ஹெவி வெஹிக்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க, தட் இஸ் இன்ஜின் ஃபிளஷிங் மெத்தட் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இன்ஜின் ஃபிளஷிங் மெத்தட் ஆர் ப்ரொசீஜர்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐடியா இல்லை, ஆர் மேபி உங்களுக்கு யாராவது ஐடியா இருக்கலாம். அப்போ அது மாதிரி ஃபிளஷிங் பண்ணும் பொழுது இந்த மேக் டிரைவ் வந்து வேஸ்டேஜ் ஆகுமா, அப்போ ஒரு டைமும் இன்ஜின் ஃபிளஷிங் பண்ணும்பொழுது அதை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அகைன் நான் அவங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், இந்த இன்ஜின் ஃபிளஷிங் ப்ரொசீஜர்னா என்ன, நார்மலாக எத்தனை 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு அது பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ ஹெவி டியூட்டி வெஹிக்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் வண்டி சர்வீஸ் கொடுக்கும் பொழுது இந்த ஃபிளஷிங் மெத்தட் வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஹெவி டியூட்டி வெஹிக்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ரீக்வெண்டா போகாது. அண்ட் மோரோவர் ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் அவ்வளோ ஃப்ரீக்வெண்டா அந்த கிலோமீட்டர்ஸ்லேயும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நம்ம சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் இது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கும்பொழுது எஸ் டெஃபினட்டா அன்டில் சச் டைம் இதோட ப்ரொடக்ஷன் கிடைக்கும். ஸ்டில் அப்படி அவங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா எஸ் டெஃபினட்டா அடுத்த டைம் அவங்க தாராளமாக அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு பேக் சைஸ் எவ்வளோ எம்எல் அது கொடுத்துருக்கோமோ அந்த எம்எல் வந்து சஃபிஷியன்ட். பிகாஸ் இதோட டெக்னாலஜி முக்கியமாக என்னன்னா அந்த சிசி ஆஃப் இன்ஜின் அது மேலதான் அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதே தவிர மற்றபடி இன்ஜின் ஆயில் ஆர் இதை சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிற சந்தேகம் வர வேண்டியது இல்லை. இன்ஃபேக்ட் இன்னொரு கஸ்டமர் கூட எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ வண்டி சர்வீஸ்க்கு விடும்போது அவங்க என்ன சொன்னாங்களா, நீங்க ஏற்கனவே உள்ளுக்குள்ள போட்டுக்கிறத முதல்ல வந்து ரிமூவ் பண்ணுங்க, அதெல்லாம் இருந்தால் தான் சர்வீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. நீங்க ஏதோ ஒன்று போட்டு அதனால இன்ஜின் லைஃப் இதுவாயிடுச்சுன்னா அதுக்கு வந்து நாங்க பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசினதா ஒருத்தர் வந்து கேட்டாரு, எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. சி ஒன்ஸ் நீங்க இன்ஜின் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி போட்டுட்டீங்கன்னா அது வந்து ஒரு யூனிஃபார்ம் கோட்டிங் இன்ஜின் மேல போய் படிஞ்சிடும். அதுக்கப்புறமா அதை ரிமூவ் பண்றதுங்கிறதுலாம் பாசிபிள் கிடையாது. மேபி இந்த கம்பெனிஸ், ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் சர்வீஸ் டீலர்ஸ் நீங்க யார்கிட்ட போறீங்களோ அவங்க சேஃப்டியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆர் மேபி அவங்க இன்டர்னலா சில விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லலாம். என்ன அப்படின்னா, இது ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்க ஏதோ ஒன்று போட்டீங்க அதான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அவங்களுக்கு நானோ எனர்ஜைசர் பத்தி அவங்களுக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷன்ஸும் அவங்களுக்கு தெரியாது. ஆர் ஜிர்கோனியம்னா என்ன ஆர் மேபி பிளாட்டினம்னா என்ன, இதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது கூட டெஃபினட்டா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால நம்ம சர்வீஸ் விடும்போது இதெல்லாம் நம்ம அவங்கள்ட்ட பேசணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஏன்னா அது செல்ஃபா கூட முடிஞ்சா நம்மளே கூட பண்ணிக்கலாம். ஆர் சர்வீஸ் கொடுக்கும்போது சர்வீஸ் முடிச்ச பிறகு இந்த ஆயில், இன்ஜின் ஆயில் இருக்கக்கூடிய டேங்க்ல நம்மளே கூட அதை மிக்ஸ் பண்ணலாம்.
ஸோ மேக் டிரைவ் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ரெவல்யூஷனரி ப்ராடக்ட். ஸோ 3 விதத்துல ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோம். எஸ், ஃபர்ஸ்ட் நம்ம வண்டியோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். 2வது சுற்றுப்புற சூழல், இதோட ஹெல்த் ரொம்ப அவசியம். அண்ட் 3வதாக நம்மளுடைய ஆரோக்கியம். ஸோ நம்மளுடைய சுற்றுப்புற சூழல் இதை ஆரோக்கியமாக நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஹெல்த்தியா இருக்கும். எப்படி பண்ண முடியும்? நம்மளுடைய வெஹிக்கிள்ஸ் எப்போ இதுல இருந்து இன்னைக்கு அதிகமாக பொல்யூஷன் இன்னைக்கு நம்ம உயிரினத்தை பாதிக்கக்கூடியதோ, ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே ஒரு பக்கம் நம்ம இன்ஜினோட எஃபிஷியன்சி அதிகமாகிறதுனால இன்னைக்கு காஸ்ட் ஆஃப் ஃபியூல் அதிகமாக நமக்கு நல்ல பெட்டர் மைலேஜும் கிடைக்குது. ஆஸ் வெல் அஸ் ஒரு டைம் நம்ம சர்வீஸ் கொடுக்கும்போது அதுக்கான சார்ஜஸ் குறையுது. ஸோ இதோட டான்ஜிபிள் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது எஸ், டெஃபினட்டா மணி சேவிங் அப்படிங்கிறது இதுல இருக்கு. ஸோ நம்ம ஹெல்த் மூலமாக, நம்ம வெஹிக்கிள்ஸோட ஹெல்த் மூலமாக இன்னைக்கு நம்ம சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்க முடியும். ஸோ ஹெல்த்தியான ஒரு அட்மாஸ்பியர் நம்ம கொடுக்கறதுனால நம்ம ஆரோக்கியம் அண்ட் நம்மளுடைய பொருளாதாரம் த்ரூ திஸ் ப்ராடக்ட் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நாளைக்கு இன்னொரு ப்ராடக்ட் கேட்டகரி மூலமாக உங்களை சந்திக்கிறேன். அகைன் நாளைக்கு மார்னிங் 11:30 நம்மளுடைய ட்ரைனிங் இருக்கு. விஷ் யூ ஆல் த சக்சஸ், விஷ் யூ வெல்த். தேங்க்யூ.